வணக்கம் நண்பர்களே, இன்னொரு தகவல் முழுக்கட்டத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இந்த முறை இந்தியாவில் மழைக்கால வெள்ளங்களை பற்றி பேச இருக்கிறோம். மக்கள் வாழ்க்கை மற்றும் சொத்துக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வெள்ளங்கள் அடிக்கடி ஏற்படும் ஒரு சவாலாக உள்ளன. ஆனால் இதற்கு காரணம் என்ன? நாம் எவ்வாறு முன்னெச்சரிக்கை எடுக்கலாம்? முக்கியமாக இதற்கான தீர்வுகள் என்ன? இதை பற்றி விரிவாக பார்ப்போம். முதலில் இந்தியாவில் வெள்ளம் ஏற்படுவதற்கான காரணங்களை புரிந்து கொள்வோம். இது இயற்கை மற்றும் மனித செயல்கள் மூலம் உருவாகின்றன. ஒன்றாம் மழைக்காலம். இந்தியாவில் கனமழை பெய்யும், நதிகள் நிரம்பிவிட்டால் அல்லது வடிகால் முறை செயல்படாவிட்டால் வெள்ளம் ஏற்படுகிறது. இரண்டாம், தவறான நகரமைப்பு. நகரங்களில் துரிதமான நகரமயமாக்கல் காரணமாக சரியான வடிகால் முறைமை புறக்கணிக்கப்படுகிறது. மூன்றாம், காடு அழித்தல். மரங்களை வெட்டுவதால் நிலம் நீரை உறிஞ்சும் திறனை இழக்கிறது. இது வெள்ளத்தை அதிகரிக்கிறது. நான்காவது, காலநிலை மாற்றம். வானிலை மாற்றங்கள் மழை சீரற்றதாக்குகிறது. இது வெள்ளங்களை அதிகரிக்கிறது. ஐந்தாவது, மலைகள் மற்றும் அணைகள். திடீர் பனிக்கட்டி உருகுதல் அல்லது அணைகள் உடைதல் அதிரடி வெள்ளங்களை ஏற்படுத்துகிறது. இப்போது காரணங்கள் புரிந்ததை அடுத்து முன்னெச்சரிக்கைகள் பற்றி பேசுவோம். முன்னேற்பாடு முக்கியம். வெள்ளத்தின் போது பின்பற்ற வேண்டிய சில குறிப்புகள் இங்கே. 1. தகவல்களை அறிந்து கொள்ளுங்கள். நம்பகமான தரவுகள் மூலம் வானிலை அப்டேட்களை கவனத்தில் கொள்ளுங்கள். 2. அவசர கிட். குடிநீர், உணவுப் பொருட்கள், மின் விளக்கு, மருந்துகள் மற்றும் முக்கிய ஆவணங்களை கொண்டு ஒரு அவசர கிட் தயாரிக்கவும். 3. விலகல் திட்டம். உங்களுக்கு ஏற்ற பாதுகாப்பான பகுதிகளை தேர்ந்தெடுத்து வழித்தடத்தை முன்னே தயாரிக்கவும். 4. ஆபத்தான பகுதிகளை தவிர்க்கவும். வெள்ளம் வரும் நதிகள் மற்றும் சாலைகளுக்கு அருகில் செல்லாமல் இருங்கள். 5. மின் சக்தியை அணைக்கவும். வீட்டில் தண்ணீர் புகுந்தால் மின் உபகரணங்களை அணைக்கவும். உங்கள் உயிர் முக்கியம் என்பதை கண்டு உங்கள் பாதுகாப்பை முதன்மையாக கொள்ளுங்கள். மேம்பட்ட வடிகால் முறைமை. நகரங்களுக்கு நவீன வடிகால் அமைப்புகள் அவசியம். 2. காட்டுகளை மீண்டும் வளர்த்தல். மரங்களை நட்டால் நிலச்சரிவை குறைத்து நீரோட்டத்தை கட்டுப்படுத்த முடியும். 3. நதி மேலாண்மை. அணைகள் கட்டுவது மற்றும் நதிக்கரைகளின் பராமரிப்பு செய்யப்படுகிறது. 4. சிறந்த நகரமைப்பு. வெள்ள ஆபத்துள்ள பகுதிகளில் கட்டுமானங்களை தவிர்க்கவும். 5. சமூக விழிப்புணர்வு. வெள்ளத்துக்கான முன்னெச்சரிக்கைகளை மக்களுக்கு கற்பித்தல் முக்கியம். இவை அனைத்தையும் ஒருங்கிணைப்பதன் மூலம் வெள்ளத்தை முற்றிலும் குறைக்க முடியும். நவம்பர் 30, 2024 அன்று பெங்கால் சூறாவளியால் ஏற்பட்ட கடுமையான வெள்ளத்தை கையாண்டதற்காக தமிழக அரசு பரவலான விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளது. இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் IMD முன்னெச்சரிக்கைகள் இருந்த போதிலும் மாநிலம் போதுமான தடுப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்த தவறிவிட்டது. வடிகால் அமைப்பு முறையாக பராமரிக்கப்படாததால் சென்னை போன்ற முக்கிய நகரங்கள் உட்பட தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. வெள்ளம் ஆயிரக்கணக்கானவர்களை பாதித்தது, குடும்பங்களை இடம்பெயர்ந்தது மற்றும் போக்குவரத்து, சுகாதாரம் மற்றும் அடிப்படை வசதிகளை சீர்குலைத்தது. இந்திய அரசு பல்வேறு மாநில மற்றும் மத்திய பேரிடர் மேலாண்மை ஆதரவு அமைப்புகள் மூலம் வெள்ளத்தின் பாதிப்பை குறைக்க பல முயற்சிகளையும் கொள்கைகளையும் செயல்படுத்தி வருகிறது. சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் CWC, National Disaster Management Authority NDMA, the National Water Policy 2012, Flood Forecasting Network, Flood Management and Border Areas Program FMBAP, Structural Measures, Post-Disaster Response and Recovery. வெள்ளங்கள் இந்தியாவின் கடினமான மோதல்களில் ஒன்றாக இருக்கலாம். ஆனால் சரியான முன்னெச்சரிக்கைகள் மற்றும் தீர்வுகள் மூலம் அதன் தாக்கத்தை குறைக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சேனலுக்கு லைக், பகிர்வு மற்றும் சந்தா செய்ய மறக்காதீர்கள். உங்கள் கருத்துக்கள் மற்றும் கேள்விகளை கீழே கமெண்டில் பகிருங்கள். பாதுகாப்பாக இருங்கள். நன்றி. இந்த தகவல்களை பற்றிய கூடுதல் விவரங்களை அறிய கூகுளில் உங்கள் ஆராய்ச்சியை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அல்லது வெள்ளம் தொடர்பான எங்களின் அடுத்த விரிவான வீடியோக்களுக்காக காத்திருக்கவும்.